பூவாலி நிகழ்ச்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பூச்சி வெரைட்டி, பூச்சி பயிருக்கி எல்லாம் பார்த்துட்டே வந்தோம். இன்றைக்கி இயற்கையான முறையில் ஒரு பூச்சி வெரைட்டி, இது வெறும் மாடி தோட்டத்துக்கு மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கும் பயன்படும். ஜிப்ராலிக் ஆசிடுன்னு சொல்லிட்டு நம்ம விலை கொடுத்து கடையில் வாங்குகிறோம். கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேலே ஆகும். இது ஒரு 50 ரூபாயிலே நம்ம ரெடி பண்ணிடலாம். இன்னும் இதுக்கு ஒன்றும் ரொம்ப பெரிய இதெல்லாம் தேவையில்லை. அரப்பு மோர் கரைசல். நம்ம தேவையான பொருளே 3 பொருள் தான். அரப்புத்தூள். அரப்புத்தூள் உங்களுக்கு வில்லேஜ் சைடில் நல்லா கிடைக்கும். நம்ம இடத்துல நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அரப்புத்தூள்னு கேட்டிங்கன்னாக்கா தருவாங்க. அரப்புத்தூள், புளிச்ச மோர், இளநீர், இது 3 தான் இதுக்கு வேணும். இது என்ன பண்ணுன்னா, செடிகளுக்கு பூச்சி விரட்டின்றது மட்டும் இல்லாமல் இது நல்ல மகசூலை கொடுக்குது. இதை நம்ம விவசாயிகள் பயன்படுத்தி நல்ல பலனை இதுலேருந்து எடுத்திருக்காங்க. நம்ம மாடி தோட்டத்துக்கும் இதை யூஸ் பண்ணலாம். மாடி தோட்டத்துக்குன்றது நம்ம கம்மியாக செஞ்சு பயன்படுத்த போகிறோம். இது அப்படியே எவ்வளோ நம்ம ரேஷியோ ஜாஸ்தி ஆக்குறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக்கி பயன்படுத்தி நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, அரப்பு இலைத்தூள். அரப்பு இலை உங்களுக்கு கிராமத்து சைட்லலாம் ரொம்ப சுலபமாக கிடைக்கும். அரப்பு இலைன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பச்சை கலரில் நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இலை மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு அதை எடுத்து நிழலில் காய வச்சு இந்த மாதிரி பவுடர் அரைப்பாங்க. புளிச்ச மோர் எடுத்து ஊற்றிடாதீங்க. எப்போவுமே வீட்டில் புளிச்ச மோர் இருந்துச்சுனாக்கா அதை எடுத்து எல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி ஊற்றிடும். ஊற்றாமல் வச்சுருந்தீங்கன்னா அது எவ்வளோ புளிக்குதோ அவ்வளோ பூச்சி விரட்டி, பயிருக்கியாக பயன்படும். இலைப்புலி நோயை கட்டுப்படுத்தும். அப்புறம் இலைகளில் உங்களுக்கு இது சிட்ரிக் இதில் இருக்கும். நார்மலாகவே சிட்ரிக் இருக்கும். உங்களுக்கு இலைக்கு இது அது இல்லாமல் இதில் கால்சியம் நிறையா இருக்கும். இதில் இலையை நல்லது தழை சத்து, ஒரு நிறைய சத்துக்கள் இருக்கும். இதில் இதாகும் புளிக்க இதுக்கு தன்மை ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் கரைச்சி சாதாரணமாக வெறும் புளிச்ச மோர் தெளித்தாலே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது இந்த ஃபங்கஸ் கூட போகும். அந்த என்ன ஃபங்கஸ் அந்த இலையை இப்போ பிடிச்சிக்கும். அந்த மாதிரி இருக்கிறத பூஞ்சைகளை விரட்டுறதுக்கும் இதை பயன்படுத்தலாம் நம்ம. அதனால தான் இப்போ புளிச்ச மோர் எப்போவுமே 3 நாள் 4 நாளுக்கு மேலே புளிச்சிடுச்சுனாக்கா புழு வந்துச்சுன்னா எல்லாருக்கும் அருவருப்பாக இருக்கும், தூக்கி ஊற்றிடுவாங்க. புழுவெல்லாம் வந்தாக்கா அது நல்லா இருக்குது, நுண்ணுயிர் அதில் நிறைய வளருதுன்னு அர்த்தம். நுண்ணுயிர் இருந்தால் தான் ஒரு உயிர் அதுலேருந்து வெளியே வர முடியும். புழு வெளியே வருதுனாக்கா அது நுண்ணுயிர் நல்லா இருக்குன்ட்டு அதை கரைச்சி நம்ம இது பண்ணலாம். நமக்கு அருவருப்பு வந்தாக்கா கை போடாமல் ஏதாவது ஸ்பூன் வச்சு கரைச்சி செடிகளுக்கு தெளிக்கலாம். நம்ம குடிக்க வேணாம், செடிகளுக்கு தெளிக்கலாமே, என்ன அதில் மோசமாக போச்சு நம்மளுக்கு. ஒரு மண்பானையில் எந்த இது செஞ்சிங்கனாலும் மண்பானையில் செஞ்சால் அதோட பலனே ஜாஸ்தியாக இருக்கும். சாதாரணமாக சாப்பிட்ற உணவு கூட மண்பானையில் செஞ்சால் நல்லது தான். இதை பாருங்கள், அரப்புத்தூள் போட்டுட்டு அது மேலே இந்த மோர் கரைசல், இளநீர் எடுத்து ஊற்றிக்கிறோம். வேறு எதுவும் இதில் ஆட் பண்ண வேண்டாம். இளநீர், மோர், அரப்புத்தூள் கட்டி இல்லாமல் கரைச்சி அப்படியே எடுத்து வச்சிடணும். வச்சுட்டு மூடி வச்சுட்டு 5 நாள் கழித்து இதை பயன்படுத்தணும். இப்போ அரப்பு மோர் கரைசல் எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துருப்பீங்க. அரப்பு மோர் கரைசல் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளை வச்சே நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இது எப்படி பயன்படுத்துறதுன்னா, 200 ml-க்கு 10 லிட்டர் தண்ணி. 200 ml 200 ml இந்த கரைசல் எடுத்துக்கிட்டோன்னா அதோட 10 லிட்டர் தண்ணி கலந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விடுறோம். எல்லாத்து மேலேயும் தெளித்தோன்னாக்கா, ஸ்ப்ரேயர் இல்லைன்னா கையில் தெளிக்கலாம். கையில் ஒன்றும் ஆகாது. அதனால் கையில் தெளிச்சிங்கனாக்கா செடிகளுக்கு நல்லா நனையிற மாதிரி தெளிங்க. நிறைய பூச்சி விரட்டி, நிறைய பயிருக்கி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக அதாவது ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பூச்சிங்க இருக்கும். உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி பூச்சி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டில் என்ன பூச்சி இருக்குன்ற மாதிரி நம்ம அவங்கள போய் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த வீட்டில் இருக்கிற பூச்சை. அது நம்ம எதனா, ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த பூச்சி விரட்டி போட்டோம் எங்களுக்கு பயன் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் இருக்க பூச்சி வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது அதை. அப்போ இந்த பயிருக்கியும் பூச்சி விரட்டி நீங்கள் இப்போ செஞ்சு வச்சுக்கோங்க. வீட்டில் ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் 15 நாளைக்கு ஒரு வாட்டி மாற்றி அடிச்சுட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு பயிரும் நல்லா வளரும். பூச்சியும் இதில் பூச்சிக்கிட்டே வராது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த அக்னி அஸ்திரம்,
இது அப்புறம் வந்துட்டு வசும்பு கரைசல் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி வரவே வராது. இதையும் வந்து நீங்கள் பயன்படுத்தி நல்ல பலனடையணுன்றது தான் எங்களோட கருத்து. பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்க. இந்த அரப்பு மோர் கரைசலை வந்து எப்படி பயன்படுத்துறதுன்னு நான் திரும்ப சொல்கிறேன். 200 ml கரைசலுக்கு 10 லிட்டர் தண்ணி கலந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா செடிங்க நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக வளரும். இதை தொடர்ந்து பார்த்து இன்னும் வர எபிசோடில் வந்து இன்னும் நல்ல பயனுள்ள தகவலாக நாங்கள் தரோம். பார்த்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.